அஸ்ஸலாமு அலைக்கும். டிமார்ட் போய் சில திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆக்சுவலி நான் போகும்போதே முடிவு பண்ணிட்டு தான் போனேன். எந்த திங்ஸுமே வாங்கக்கூடாதுன்னு அக்கா கூட தான் போனேன். பட் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தான் எதாவது பார்த்தா வாங்கணும்னு தோணுமே, நமக்கு தேவைப்படும்னு தோணும். அப்படிங்கிறத வாங்கினேன். உங்களுக்கும் அப்படி தோணுமா? ஒரு கடைக்கு போனால் அப்படிலாம் வாங்கணும்னு தோணுமா? வாங்குவீங்களாங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொசு பேட் வாங்கினேன். இதுதான் வாங்கணும்னு நினச்சது. அப்புறம் பார்த்தா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். கொசு பேட் எங்களோட ஆல்ரெடி இதே கொசு பேட் தான் நாங்கள் வச்சிருந்தோம். இது ஆல்ரெடி டிமார்ட்ல தான் நான் வாங்கியிருந்தேன். நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. பட் மறுபடியும் அது ரிப்பேர் ஆயிடுச்சு கீழே போட்டு. நான் கொசு பேட் அப்போ தான் முடிவு பண்ணேன், இன்னும் நம்ம நல்லா சேஃப்டியாக வைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணேன். அப்புறம் இது லைட்டு சுவிட்ச் எல்லாம் இருக்கும். டிமார்ட்டில் வாங்க இந்த கொசு பேட் தான் எங்கள் வீட்டில் எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். நல்லாவே இது நல்லா கொசு அடிக்கும், அதனால் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன வாங்கினேன்னா இந்த பிளாக் பிளேட். இது நான் ஓவன் வாங்கியிருக்கேன் இல்லைங்களா, அப்போ அந்த ஓவனில் ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யும் போது அதை வச்சு பிளேட்டிங் பண்ணுறக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறக்கும் ரொம்ப யூஸாக இருக்குன்னு சொல்லி வாங்கினேன். இதில் இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா நம்ம சாஸு மைனஸ் ரெண்டுமே ஊற்றிக்கலாம், அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இந்த இலை தட்டு நான் ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு நினச்சிருந்தது தான். போய் பார்த்தோன்னே இலையிலே தட்டு, அது பவுலு அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இது ஸ்பைசஸ் எல்லாம் போகிறக்கும் யூஸ் பண்ணலாம், சட்னிஸ் எல்லாம் போகிறக்கும் யூஸ் பண்ணலாம் சொல்லி இந்த ரெண்டு கலரில் வாங்கினேன். அப்புறம் ஒரு குட்டி பேன் ஒன்று வாங்கினேன். எனக்கு ரொம்ப நாளாக பேன் வாங்கணும்னு இருந்துச்சு. சரி பேன் கொஞ்சம் ஆஃபராக இருந்துச்சுன்னா வாங்கலாம்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் கம்மி விலையாக ஆஃபர் போட்டிருந்தாங்க, அப்போ அது வாங்கினேன். அப்புறம் கொலாப்பட்டு தொண்டி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான். அச்சு அவ்வளோ சீக்கிரம் கொலாப்பட்டு சாப்பிட மாட்டா. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுக்கணும். அப்போ எனக்கு மட்டும் செய்யும் போது ஒரே ஒரு இது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு இது வாங்கினேன். நான்ஸ்டிக்ல கடாய் வாங்கணும் ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன், அதனால இது வாங்கினேன். கிளாஸ் டைப் ஆஃப் கடாய். இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு கண்ணாடி கிளாஸ் இல்லாதது தான் எடுத்தேன். ஆனால் இது ஆஃபர் தான், 499 சம்திங் தான் வரும். கண்ணாடி மூடியோடு இருந்தோடனே உடனே எடுத்துட்டேன். இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு 1/2 kg இல்லை 3/4 kg யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அப்போ அதான் வாங்கிட்டேன். இது வாங்கணும்னு பிளான் பண்ணியே போய் பார்த்தோன்னே ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி ஆஃபர் போட்டிருந்தா அள்ளிக்குவோமே அப்படி சொல்லி அள்ளிட்டேன். நெக்ஸ்ட் மேட்னு வாங்கினேன். இது நம்ம மஸ்கிட்டோ நெட் வாங்கியிருந்தோம் இல்லையா, வீட்டில் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை சொல்லி இது ஒன்று ஹேங் பண்ணுறதுக்கு வேண்டி வாங்கிட்டு வந்தேன். இது ஓவனுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன். இது ஓவனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் கிளாத் வைஸாக ஏதாவது இதாயிருமோன்னு ஒரு டவுட்டாக இருக்குது. யூஸ் பண்ணலாமாங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுதான் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பெட் ஸ்ப்ரெட் ஒன்று வாங்கினேன். இது கலர் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கினேன். ஆஃபர் ப்ரைஸ்லேயே போட்டிருந்தாங்க, 499 தான். 1-2 கம்மியாக இருக்குது, கலரும் நல்லா இருக்குது, கிளாத்தும் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டேன். உங்கள் வீட்லேயே இப்படி ஒரு பொருள் வாங்க போய் நிறையா பொருள் வாங்கினவங்க இருக்காங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சஹாரா ட்ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர்.